ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து பயத்தோட இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பயம் தான் இருக்க தான் வந்து செய்யும். ஏன் அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது. இந்த நிலைமையில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து டவுட் கேட்குறீங்க. முக்கியமாக 15 மார்க் எடுக்கிற இடத்துல வந்து 10 மார்க்கு 12 மார்க் கிடச்சா வந்து நான் வந்து பாஸ் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துருக்கு. இன்னைக்கு நான் முடிவில் எவ்வளோ எடுத்தா பாஸ் அண்ட் முக்கியமாக வந்து இது எப்படிலாம் வந்து ஸ்டாஃப் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்போ வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பேசிக்காக பேப்பர் கரெக்ஷன் எந்த மாதிரி திருத்துறாங்க, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கிரேஸ் மார்க் போடுறாங்க, எவ்வளோ இடத்த வந்து பாஸ் பண்ணி விடுவாங்க, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னக்கூடிய நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அதை மட்டும் வந்து பண்ணியிருக்கோமா. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலியமாக தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வந்து எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் இப்போ வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். 10th-க்கும் 12th-க்கும் டே பை டேயாக வந்து இன்னும் கூடியும் பேப்பர் கரெக்ஷன் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த நிலைமையில் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா 15 மார்க் எடுத்தால் பாஸ், முக்கியமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எனக்கு 12 மார்க் தான் வருது, 11 மார்க் தான் வருது, எனக்கு வந்து ஆல் பாஸ் பண்ணி விடுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லா ஸ்டாஃப்மே வந்து அந்த மாதிரி வந்து முக்கியமாக வந்து போட மாட்டாங்க. உனக்கு புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் தேவைப்படுது, 4 மார்க் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்து சம்திங் ஏதாவது ஆன்சர் இதெல்லாம் வந்து எழுதியிருக்கணும், கொஸ்டினுக்கு நீங்கள் ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஸோ ஓகேவா, மெயினாக வந்து அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டாஃப் வந்து பார்ப்பாங்க. அண்ட் முக்கியமாக ஆன்சர் கீ பேஸ் பண்ணியும் வந்து நிறைய பேர் வந்து திருத்துவாங்க. அதனால் பேசிக்காக கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக அவங்களோட ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உரிய மார்க் வந்து வரும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே வந்து கிடையாது. அதனால நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணிக்கிங்கன்னா சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் முக்கியமாக நீங்கள் ஃபார்ம் எழுதுனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து கட்டாயமாக வந்து வழங்கப்படணும்னு சொல்லிட்டு வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் சைடில் வந்து ரிப்ளை வந்து வந்துருச்சு. அதனால் நீங்கள் ஃபார்ம் எழுதுனா கண்டியும் உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து வழங்கப்படும். அண்ட் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்குமே வந்து இந்த வாட்டி மார்க் வந்து போடுவாங்க. அதனால் ஸ்டெப் மார்க் நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க, ஆன்சர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நான் ஜஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உரிய மார்க் வந்து வரும். இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி என்ன அப்படின்னா 10th-க்கும் 12th-க்கும் வந்து பேசிக்காக எல்லா பேரும் வந்து கொஸ்டின் பேப்பர் இந்த வாட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்ற கருத்துமே வந்து கிடையாது. முக்கியமாக வந்து இந்த வாட்டி 11th-க்கும் சரி 10th-க்கும் சரி கிரேஸ் மார்க் இந்த வாட்டி அதிகம். ஸோ ஓகேவா, உங்களுக்கு வந்து வேறு லெவலான கிரேஸ் மார்க் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. 12th கம்பேர் பண்ணுறதோட 10th-க்கும் 12th-க்கும் கிரேஸ் மார்க் அதிகமாக வந்து உள்ளது. அதனாலேயே வந்து உங்களுக்கு நல்ல மார்க் வந்து வரும். அண்ட் முக்கியமாக எல்லா பேரும் வந்து ஈஸியாகவே வந்து பாஸ் ஆகிடுவீங்க. 10th மார்க் முக்கியம் தான், ஆனால் வந்து 11th மார்க் முக்கியம் கிடையாது. அதனால 11th பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்திங் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 12th ரிப்பீட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து என்ன டவுட் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து எனக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 12th பொறுத்த வரைக்கும் மே 9 உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 10th-க்கும் 12th-க்கும் வந்து மே 19 உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இதில் வந்து எந்த ஒரு சென்ஸும் வந்து கிடையாது. நிறைய பேர் ரிசல்ட்டில் மாற்றங்கள் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ரிசல்ட்டில் எந்த ஒரு மாற்றமே வந்து கிடையாது. மே 9 உங்களுக்கு 12th வந்து வரப்போகுது. மே 19 வந்து 10th-க்கும் அண்ட் 11th-க்கும் வந்து அந்த சேம் டேட்லேயே வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் முக்கியமாக எல்லா பேரும் நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டாஃபுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மார்க் போடுற மாதிரி தான் வந்து திருத்திருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கோட அதிகபட்சமாக தான் வந்து வரும். அதுக்குமே வந்து நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லா பேரும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. அண்ட் முக்கியமாக நல்ல மார்க்குமே வந்து எடுப்பீங்க. அண்ட் முக்கியமாக வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து டே பை டேயாக வந்து இன்னொரு பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட்லாம் வந்து வரப்போகுது. அண்ட் முக்கியமாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் அன்றைக்கும் நம்ம லைவ் கூடயும் வந்து வருவோம். உங்களுக்கு லைவோட நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நியூஸ் வந்து கிடச்சிக்க மறக்காமல் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் வந்து நான் வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த கிளிக்கை ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 6ல் வந்து எனக்கு 15 மார்க் எடுக்கிற இடத்துல எனக்கு 12 மார்க் தான் சார் வருது, எனக்கு வந்து பாஸ் பண்ணி விடுவாங்களா, ரிப்ளை பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணி விட்டுருங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு 3 மார்க் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு, 4 மார்க் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. முக்கியமாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமனாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேமா. உங்களோட மைண்டில் இருக்கிறனால தான் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்திருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் ரிப்ளை வந்து பண்ணுறேமா. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் முக்கியமாக எஜுகேஷன் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க.